இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, காலையிலேயே பூஜைலாம் பலமா இருக்கு. திண்ணையில தூங்கிட்டு இருந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணங்கிற மாதிரி அந்த வெறும் பயலுக்கு உன் அத்தை இவ்ளோ பெரிய பதவியை தூக்கி கொடுத்துட்டாங்கல்ல, அதான் விழுந்து விழுந்து கும்பிடுறாங்க. எடுத்துக்கோங்கம்மா. ஆபீஸ் கிளம்பியாச்சா மாப்ள? ஆமா மேடம், இன்னைக்கு நான் முதல் நாள் ஆபீஸ் போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மேடம். நல்லா இருங்க மாப்ள, நல்லா இருமா, நல்லா இருங்க. இந்த போஸ்டிங்க உங்களுக்கு நான் கொடுத்தது நீங்க என் மருமகங்கிறதுனால இல்ல, நீங்க ரொம்ப திறமையானவர. நிச்சயமா என் நம்பிக்கையை நீங்க காப்பாத்துவீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் மேடம். ஐயோ ஐயோ, என்ன கன்றாவிடி இதெல்லாம். இந்த அம்மா அவனை வாய்க்கு வாய் மாப்பிள்ளை கூப்பிடுறதோ அவனுக்கு கையெல்லாம் கொடுக்கறதோ இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதிருக்கு. என்னடா நீ மட்டும் வர? வானதி எங்க? அவ ரெடி ஆயிட்டு இருக்காமா. எப்பவும் போல சாதாரணமா வராம ஒரு முதலாளியா ஒரு கம்பெனியோட பாஸ ரெடியாகி வர வேண்டாமா? அதான் கொஞ்சம் டைம் ஆகும். ஒரே நேரத்துல ரெண்டு தோல்வி. இது அண்ணி இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்திருக்கணும். ராஜா இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு வேண்டிய லீகல் அட்வைசரா இருந்திருக்கணும். ரெண்டு விஷயத்திலயும் தோத்து போய். நோ சார், நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தோல்வியே கிடையாது சார். அவங்க முதல் நாளே மோசமான நாளா மாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. நம்ம ஆளுங்கெல்லாம் ரெடியா இருக்காங்க. முதல்ல அந்த ராஜா வேலையே வேண்டான்னு ஓடிடுவான். அடுத்து வானதிக்கு ஸ்பாட் வைக்கிறோம். அபி, வானதி மேடம் இங்க சாப்பிட வருவாங்க. வரட்டும், அதையே என்கிட்ட வந்து சொல்ற? இல்ல, அவங்க வரப்போ நீங்க இருந்தா அது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல. முடிஞ்சா அவங்க வரத்துக்குள்ள சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பிடுறியா? நான் ஏன் கிளம்பணும்? இத்தனை நாள் வேணா நீங்க உட்காந்து சாப்பிட்டுருக்கலாம். ஆனா இன்னையில இருந்து இது வானதி மேடம் டைனிங் டேபிள். நீ மத்த எம்ப்ளாயிஸ் மாதிரி நாளையில இருந்து கேண்டீன்ல உட்காந்து சாப்பிட்டுக்கோ. சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்ப அபி. மேடம் வந்துட்டாங்க. உட்காருங்க மேடம். ஷோபா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். சார் கூப்பிட்டீங்களா? எஸ், நான் இப்போ வந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன். எனக்கு பழைய ஃபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிடைக்குமா? சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கு. நீங்கள் போய் அந்த ஃபைல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரீங்களா? அதெல்லாம் அபி மேடமோட பெர்மிஷன் இல்லாமல் யாருக்கும் தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை அவங்க மற்றவங்கள்ட்ட காட்டக்கூடாதுன்றக்காக சொல்லியிருப்பாங்க. நான் இந்த கம்பெனியோட லீகல் அட்வைஸரா அதெல்லாம் நான் பார்க்காம இருக்க முடியுமா? சொல்லுங்கள். போங்க, போய் அதை எடுத்துட்டு. இல்லை சார், அது அபி மேடம் சொல்லட்டும், நான் போய் எடுத்துகிட்டு வரேன். சரி, நீங்கள் போய் அபியை வர சொல்லுங்கள். நான் அவங்ககிட்டயே பேசிக்கிறேன். என்ன சார் யோசிக்கிறீங்க? போங்க, போய் வர சொல்லுங்க. ஓகே சார். அபி, எனக்கு லாஸ்ட் மந்தோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஆடிட்டிங் ஃபைல்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் தேவைப்படுது. மேனேஜர்கிட்ட கேட்டேன், உங்கள் பர்மிஷன் இல்லாமல் தர முடியாதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் எனக்கு அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். நான் இப்படிங்க அதை எடுத்து கொடுக்கறது? அதெல்லாம் ஜீவா சாரோட பெர்மிஷன் இல்லாம யாருக்கும் கொடுக்க கூடாது. என்ன அபி, அவரை கேட்டா உங்க பர்மிஷன் வேணுன்றாரு, உங்களை கேட்டா நீங்க ஜீவா சார் பர்மிஷன் வேணுன்றீங்க. சரி சார், நீங்க போய் நான் ஜீவா சாரை கூப்பிட்டதா வர சொல்லுங்க. போங்க சார், வாங்க. எனக்கு லாஸ்ட் மந்த் ஃபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேணும். அதை நான் இவங்கள்ட்ட கேட்டா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஆபீஸ்ல உனக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்ததும் உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் கேட்ப, அதை நாங்க செய்யணுமா? இல்ல,
லீகலாக சில விஷயங்களை நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு பழைய ஃபைல்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அதுக்காக தான் கேட்டேன் இவங்ககிட்ட. இங்க பார், இன்னைக்கு தான் நாள் இங்க நீ வேலைக்கு வந்திருக்க. ஏதோ எங்க அம்மா சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக உன் பேச்ச கேட்டுல என்னால நடக்க முடியாது. என்ன பிரச்சனை இங்க? எதுக்காக இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. ஏய், உன்கிட்ட கேட்டனா? அமைதியாயிரு. ராஜா, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேக்கா, வேற ஒன்றும் இல்லை. நீங்க சும்மா பேசிட்டு இருந்த சத்தம் தான் என்னோட கேபின் வரைக்கும் கேட்டுச்சா? ஜீவா, நீங்க சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இன்னைக்கு வேலைக்கு வந்தவன் கரண்ட்ல போயிட்டு இருக்க ப்ராஜெக்ட பத்தி தானே கேட்கணும். அதை விட்டுட்டு முடிஞ்சு போன ப்ராஜெக்ட் சம்பந்தமான ஃபைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன், வேற எதுவும் இல்ல. அதுக்காக ராஜாவை நீங்க வாடா போடான்னு பேசுவீங்களா? ராஜா உங்க தங்கச்சி புருஷனாவே இருந்தாலும் இந்த ஆபீஸ்ல ராஜாவுக்குன்னு ஒரு போஸ்டிங் இருக்கு. இந்த ஆபீஸ்ல ராஜாவுக்கு கொடுத்திருக்க போஸ்டிங்காகவாச்சும் நீங்க மரியாதையை கொடுத்து தான் ஆகணும். நம்ம ஆபீஸ்ல வாட்ச்மேன் வேலை பாக்குறவங்கள கூட அம்மா வாங்க போங்கன்னு மரியாதையோட தான் பேசுவாங்க. அப்புறம் எப்படி ஜீவா நீங்க ஒருத்தங்க கிட்ட இப்படி பேசலாம்? ராஜா, உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? இல்லைக்கா, சில லீகல் கிளாரிஃபிகேஷனுக்காக நம்ம ஆஃபீஸோட பழைய ஃபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் தேவைப்படுது. அது கிடைச்சா போதுக்கா. அபி, ராஜா என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் கேக்குறாரோ அது எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரோட டேபிளுக்கு வந்தாகணும். போய் எடுத்துட்டு வா. அனி, இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். இதுல நீங்க தலையிடாதீங்க. உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பாருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். அபி, யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன கேட்காம நீங்க எந்த ஃபைல்ஸையும் யாருக்கு கொடுக்க கூடாது. சரி ஜீவா, எனக்கு இந்த விஷயத்துல தலையிட உரிமை இல்லைன்னே வச்சுக்குவோம். ஆனா ராஜராஜேஸ்வரி மேடத்துக்கு அந்த உரிமை இருக்குல்ல? இப்போ ராஜா கேட்ட அந்த ஃபைல்ஸ் அவரோட டேபிளுக்கு வரலன்னா நான் உடனே இந்த விஷயத்த அம்மா கிட்ட கொண்டு போவேன். அப்புறம் அம்மா சொல்லி இந்த எல்லா ஃபைலையும் நீங்களே ராஜா கிட்ட கொண்டு வந்து கொடுக்கற மாதிரி வரும். பரவாயில்லையா?